எனக்கு சுகர் அதிகமாகிட்டு காலுக்கு ஆகிடுச்சு. ஒரு 3 நாளாக ஹாஸ்பிட்டல் போகாமே அதிகமாக ஜுரம் அதிகமாக இருந்தது. ஜுரம் வர்றதுக்கு அதிகமாக வலி அதிகமாக இருக்கும். அப்படியே நாங்கள் கழிச்சுப்பாரு ஜுரம் அதிகமாக முடியல, குழு ஜுரம் வந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன் இருந்தேன் கடவுளை இந்த வலி இது வலின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனார். இன்ஜெக்ஷன் போட்டு நைட் ஃபுல்லாக ஜுரம் வருது. காலையில் நான் வெயிட்டாக எடுத்து போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாரு. அப்புறமா அங்கே போனதுமே சுகர் கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் அட்மிட் ஆகிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவரும் அட்மிட் ஆகிட்டு போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கால் வீக்கமும் பார்த்து வலி வந்துச்சுன்னா நாங்கள் இங்கே ஆப்ரேஷன் பண்ணின்னு சொன்னாங்க. அப்போ நான் இப்படி சொல்லிட்டு அப்போ கடவுளுக்கு ஜெபம் பண்ணாங்க. கடவுள் வீக்கமும் வலியும் குறைஞ்சிடணும், நாங்கள் திருவிழா போகிற வரைக்கும் நாம இதை மட்டுமே அவர் அவங்க விசுவாசமாக இருக்கணும் அவருக்கு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்புறமா வீக்கு மறுநாளே எல்லாம் குறைஞ்சிச்சு, கடவுள் நன்றி செலுத்தினேன். அப்புறமா நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது. அந்த ஒரு கெட்டதுலையும் நன்மை நன்றி நான் வந்துச்சு. அதுக்காக நான் நன்றி செலுத்துறதுன்னு சொல்லிட்டு வீடும் அவர் சுகர் பரவாயில்ல வரைக்கும் அவருக்கு எப்பவுமே சுகர் நார்மலாக இருக்கணும். அவருக்காக ஜெபம் பண்ணி அவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்மை செய்து எங்கள் வீட்டுக்கு தப்பிச்சாரு. அது